எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, என் பையன் வந்து நல்லா படிப்பான். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போது வந்து அவனுடைய ஸ்டடீஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி, நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, மொபைல் ஃபோன் அதிகமாக அவன் யூஸ் பண்ணுறான். அதாவது வந்த உடனேயும் சீக்கிரமாக ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு அவன் அதுக்கு அடுத்தது ஃபோனுக்கு தான் அவனுடைய எண்ணம் போகுது. மொபைலில் வந்து ரீல்ஸ் பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து இதனால் அவனுடைய மார்க்ஸ் கம்மியாகுது. இப்போ சின்ன கிளாஸ் ஓகே, பெரிய கிளாஸ் போக போக அவனுடைய மார்க்ஸ் குறைஞ்சதுன்னா நாளைக்கு அவன் அவன் நல்ல படிக்கிற பையன், அவனுடைய ஃப்யூச்சர் ஏதாவது பாதிக்கப்படுமோன்னு பயந்து நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னா, அவனுக்கு வந்து இப்போது படிப்பை தவிர கராத்தே சிலம்பம் போயிட்டுருக்கான். அதை தாண்டி அவனுக்கு அதில் என்ன ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவன் நல்லா பெயிண்டிங், ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். கேட்குறப்பெல்லாம் ட்ராயிங் நோட் வாங்கி கொடுப்பேன், ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, கலர் பென்சில்ஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தான். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு அவனுக்கு கொண்டு போகணும். இது ஃபோனை மொத்தமாக அவன்கிட்டருந்து ஃபோனை விலக்கி வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி, அவனுக்கு வந்து பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட அவன் ட்ராயிங் பண்ணுறதுக்கு அத்தனை மெட்டீரியல்ஸுமே நான் வாங்கி கொடுத்தேன். கேன்வாஸ் போர்டு, பென் ஸ்கெட்சஸ்ஸு, மார்க்கர்ஸு, இந்த மாதிரி ப்ரஷஸ்ஸு, பெயிண்டிங் ப்ரஷஸ், இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இப்போ மொபைல் ஃபோன் ஒரு தடவை கூட எடுக்கிறதில்ல. எதையாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ஐடியாக்காக அந்த ஃபோன் எடுத்து பார்ப்பான். மற்றபடி இப்போ ஃபோனை சுத்தமாக நிறுத்திட்டான். நான் அவன் பண்ணின ஸ்கெட்சஸோட வீடியோஸ் எல்லாம் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி உங்கள் குழந்தைங்க ஃபோனுக்கு அடிக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து அந்த வழியில் குழந்தைங்கள மாற்றுறது பெஸ்ட்டு. அது நான் ஒரு பெஸ்ட்டு உதாரணமாக என்ன நான் நினைக்கிறேன். நான் அவனுடைய வீடியோஸ், அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்களா, இது அவனாக ஓனாக வரைஞ்ச இது ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங்கு. இதுவும் அவனே வரைஞ்சது தான். இதுவும் அவனே வரைஞ்சது தான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து, ஃபோட்டோஸ் பார்த்து அவனாக இதெல்லாம் ட்ராயிங் பண்ண கற்றுக்கிட்டு இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து முழுசாக வெளியில் வந்துட்டான். நீங்களும் இது மாதிரி ஏதாவது உங்கள் குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அந்த வழியில் அவங்கள மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.